ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற நியூஸ் டாக்கிஸ் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. வார ராசி பலன்களை பார்ப்போம்ங்க. ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை கிரக நிலைகள் எப்படி அமைந்திருக்கின்றன என்பதை எனது மேன்மைமிக்க ஆசானவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடின்படி 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத வார ராசி பலனா தர்றேன். கோச்சார பலன் தான் வார ராசி பலன். மாத பலனும் கோச்சாரம் தான். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சிகள், இப்ப இந்த வருஷம் கடைசியில் ராகு பயிற்சிகள் வருது பாருங்க, அதுவும் கோச்சாரம் தான். அப்ப கோச்சாரம் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். யாருக்கு அப்படின்னா 90% நண்பர்களுக்கு கண்டிப்பா கோச்சாரம் மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா ஒரு ராசியில கோடீஸ்வரர் இருக்காங்க, அதுக்கு அடுத்த நிலையில் இருக்காங்க, சராசரி வாழ்றவங்க இருக்காங்க, கடனோட வாழ்றவங்க இருக்காங்க, கடன் இல்லாம வாழ்றவங்க இருக்காங்க, நோயோட வாழ்றவங்க இருக்காங்க, நோய் இல்லாமல் இருக்கிறவங்க வாழ்றவங்க இருக்காங்க, கடன் நோய் ஏற்பட்டு கொஞ்ச காலம் மறுபடியும் அது ரிலீஸ் ஆகக்கூடிய அன்பர்களும் இருக்காங்க, திருமண வாழ்வுகளை நன்றாக இருக்கிறவங்க இருக்காங்க, போராட்டத்தோட வாழ்றவங்க இருக்காங்க, குழந்தை பெற்றுக்கொள்ள இருக்காங்க, குழந்தை இல்லாதவங்க இருக்காங்க. அப்ப அவ்வளவு பேருக்கும் கிரகங்கள் ஒவ்வொரு விதமாக செயல்படும் அப்படிங்கிறது உண்மை. அப்ப 90% பேர் முயற்சியோடு வாழ்பவர்கள், அதிர்ஷ்டம் இல்லாத முயற்சியோடு உழைப்பை நம்பி வாழ்றவங்களுக்கு இந்த கோல்சாரம் மிகச்சரியாக இருக்கும். சுபக்கிரகங்கள் தருவது சுபத்துவம், பாவக்கிரகங்கள் தருவது பாவத்துவம். சுபக்கிரகங்களும் பாவக்கிரகங்களும் இணைஞ்சு அப்படி தர்றது பாவத்துவம் சுபத்துவம் அப்படிதான் சொல்லணும். அப்ப அவங்க சுய சாதகத்துல என்ன இருக்கோ அந்த தசாபுத்தி அமைப்பு இப்ப என்ன நடக்குதோ அந்த வாரத்துல கோல்சார பலனை அடிப்படை ஜாதகத்தோடு இதை இணைச்சு சொல்லணும். இப்ப இந்த வாரத்தை 22, 23 தேதிகள்ல ஒரு பலனாகவும், 24, 25, 26 மதியம் வரைக்கும் ஒரு பலனாகவும், 27, 28 ஒரு பலனாகவும் சொல்லியிருக்கேன். இப்படித்தான் பிரிச்சுக்கிறணும். சந்திரனுடைய நிகழ்வுகளை வச்சுதான் நம்ம பலன்களை சொல்றோங்க. இந்த வாரம் குரு பகவான் உச்சமாகவும் அவரோட சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருக்காங்க. அப்ப கடக வீட்டுல பலம் பெறுது. கடக வீடு யாரு? தாயாரை குறிக்கக்கூடியது. சரராசி, வெளிநாட்டு அமைப்பு, தாயாரு. அப்ப எல்லாருக்குமே அந்த கடக வீடு பலமா இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் அந்த கடக வீடு எத்தனாவது வீடுங்கிறத பார்த்து சொல்லணும். இப்ப சந்திரன் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு, சந்திரன் நீர் சம்பந்தப்பட்ட நீர் பழங்கள், பழச்சாறு, இந்த மாதிரி வணிகம் பண்றவங்களுக்கு இந்த வாரம் சிறப்பா இருக்குன்னு சொல்லிடலாம். இது ஹைலைட்டான விஷயம். மேசராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமுங்க. அடிப்படையில வருஷம் பூரா குரு 4ஆம் இடத்துல இருக்காரு. தாய், வீடு, வாகனம், கல்வி சார்ந்த வயசுக்கு தெரிந்தவாறு. தாய், கல்வி, வீடு, வாகனம், தாய், இதன் அமைப்புல நல்லாவே இருக்கும் ஒரு வருஷம். இந்த வாரமும் அப்படித்தானே இருக்கும். இது அடிப்படை. உங்கள் ராசியை 2ல இருக்காரு. வருமான சிந்தனை, குடும்பத்தை நல்லபடியா பார்க்கணுங்கிற சிந்தனை பூரா இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். குடும்பம் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆயுள் ஆரோக்கியம் கூடும், திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் இந்த வருஷம் பூரா. அப்போ இந்த வாரம் அது இருக்கும். 10ஆம் இடத்தை கூட பார்க்கிறாரு. உங்களுடைய செயல்கள் அனைத்தும் சிறக்கும் இந்த வருஷம். இந்த வாரம் அப்படி இருக்கும். 12ஆம் இடத்துல சனி இருந்து மீன் விரயத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த அமைப்புல இப்போ ஒரு வார காலமா குரு பகவான் பார்க்கறதுனால சுப விரயமா மாறும் ஒரு வருஷத்துக்கு. இந்த வாரமும் அது இருக்கும். உங்களுடைய தசாபுத்திக்கு தகுந்தவாறு இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிடலாம். இப்ப 22, 23 தேதியில 6ஆம் இடத்துல ஒளி சந்திரனா வராது. சந்திரனுக்கு ஒளி முக்கியம். இருள் அமைப்புல இருந்தா பலன் இருக்காது, ஒளி. அப்ப வேலை சம்பந்தமா உங்களுக்கு மன திருப்தி இந்த வாரம் ஏற்படும். போன வாரத்துல இல்லாட்டா கூட இந்த வாரம் புதிய வேலைக்கு செல்லக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். வேலையில அதிருப்தி இருந்துச்சுன்னா அது நீங்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கடுத்து பார்த்தா 24, 25, 26 மதியம் வரைக்கும் 7ஆம் இடத்துல ஒளிச்சந்திரன் கூடுதலா ஒளி வருது 7ஆம் இடத்துல. அப்ப நீங்க ஃப்ரெஷ்ஷாவீங்க, குடும்ப ஒற்றுமை இருக்கும், கூட்டு தொழில் பண்றவங்க, நண்பர்களோட உதவிகள் எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். வயசுக்கு தகுந்தவாறு வீட்டுல மோதல்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நிவர்த்தி ஆகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய எண்ணங்கள் வரும். இந்த வாரத்திலே பேசி இந்த வாரத்திலே முடிச்சிடாது. இந்த எண்ணங்கள் மனசுல உருவாகும், காதல் எண்ணங்கள் உருவாகும். இப்படிலாம் நம்ம தசாபதிக்கு தகுந்தவாறு சொல்லணும். அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல கடைசி 27, 28 8ஆம் இடம் வர சந்திராஷ்டமம். இங்க சந்திராஷ்டமம்
சந்திரன் வந்து ஒளியா வராரு, பௌர்ணமி நோக்கி போறாரு, நீசம் இல்லை. நீசம் தான் விருச்சிகத்துல சந்திரன் நீசம் தான், ஆனா இங்க நீசம் இல்லை. குரு சுக்கிரன் புதன் சேர்ந்து பார்க்கறதுனால சுப சந்திராசிரமமா மாறும். திடீர் அதிர்ஷ்டம். இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு உதவி கேட்டு வராத அமைப்புல இந்த வாரம் வார இறுதியில வரும். சந்திராசிரமத்தோடு வரும். நீங்க அதை ஏத்துக்கிறதுக்கு திணறுவீங்க. கிரகங்கள் ஆதிபத்திய காரகத்துவங்களை கண்டிப்பா செய்யும். வெளிச்சமா இருக்கிறதுனால நீங்க திணறினாலும் நல்ல ஒரு உங்களுக்கு அதிர்ஷ்டம், நெடுநாள் கிடைக்காத அதிர்ஷ்டம் உங்களுக்கு அன்னைக்கு கிடைக்கும். அப்ப நீங்க அந்த இடத்துல கொடுக்கிறவர் வந்து சில நிபந்தனைகளை சொல்லுவாரு, நீங்க முடிவெடுக்க திணறுவீங்க. அந்த நேரத்துல நல்ல ஓரை பார்த்து, இப்போலாம் சந்திரன் வரை நீங்க பார்க்கலாம். ஏன்னா குரு வீட்டுல கடக வீட்டுல ஆட்சி பெற்று குருவோடையும் புதனோட சேர்ந்து சந்திரன் நல்ல ஒளியா இருக்கு, கடக வீடு வெளிச்சமாகுது. அப்ப சந்திரனுடைய கோரை வருதுல, அதுல நீங்க முடிவு எடுத்துக்கொள்ளலாம். ஆக கண்டிப்பா அந்த கல்வி, வீடு, தாய், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதோட எண்ணங்கள் ஏற்படக்கூடிய வாரமாக இது இருக்கும். சந்திராஷ்டமத்தினால வேற எந்த கெடுதலும் நடைபெறாதுங்க. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் 22 இருந்து 28 வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத வார பலனாக சொல்றேங்க. இப்ப குரு சுக்கிரன் புதன் சேர்ந்து கடக வீட்டுல இருக்காங்க. அப்போ உங்க ராசிக்கு எது வருது? 3ஆம் இடம் செழிக்குது. உங்க முயற்சி வருஷம் பூரா நல்லா இருக்கும். குரு அங்க இருக்காரு. அடுத்து இளைய சகோதரத்துல உதவிகள், திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு. 3ஆம் இடம் திருமணம், அது ஒரு துணை பாவகம். அது மட்டும் இல்லை, ஆனாலும் 3ஆம் இடம் அதை குறிக்கும். நீங்க நகை நட்டுக்கள் அணிய வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வந்து இந்த வாரம் அந்த எண்ணங்களை கொடுக்கும். முயற்சி பலிக்கும். உங்களை பத்தி பெருமையா பேசக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பா உண்டு. வீண் பெருமை இல்லை. உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த பெருமைகள் பேசப்படும் அப்படின்னு சொல்லிடணும். ராசியில செவ்வாய் இருக்காரு, கொஞ்சம் படபடப்பை குறைச்சிக்கிறணும். நன்மையும் தீமையும் நம்ம சொல்றதுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த குருபவனுடைய தீட்சை பார்வை வந்து 7ஆம் இடத்துக்கு விழுகுது. அப்ப வருஷம் பூரா நீங்க பலம் பெறுவீங்க. 7ஆம் இடத்தை பார்க்கும்போது வாழ்க்கை துணை, ரிஷபத்துக்கு 7ஆம் இடம் வாழ்க்கை துணை, நண்பர்கள், உற்றார் உறவினரை குறிக்கும். கூட்டு தொழில் பண்றவங்களை குறிக்கும். அந்த எண்ணங்கள், கூட்டு தொழில் பண்ணி திருப்தி இல்லையா, அது நல்லபடிய அமைப்பு இருக்கும். ஒரு வருஷத்துக்கு இருக்கும். இந்த வாரமும் இருக்கும். 9ஆம் இடத்தை பார்க்குது. தந்தையாரோட ஒரு மோதல் இருந்தது, தந்தையாருடைய யோசனைகளை நம்ம மறுத்தது, நன்மைக்கு நமக்கு தான் நன்மை தான் சொல்லியிருப்பாரு, ஆனா மறுப்பது, தெய்வ காரியங்களை செய்ய முடியாம திணறுவது, இதுவரை நீங்குங்க. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வருஷம் பூரா இருக்கு. இந்த வாரம் கூட உங்களுக்கு தசாபதிக்கு தகுந்தவாறு அந்த எண்ணங்கள் ஏற்படலாம், அது அந்த கிடைக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படலாம். உங்க தசாபதி தான் மெயின். அதை வச்சுதான் நம்ம பலன் சொல்லணும். இப்ப 4ஆம் இடத்துல கேது இருக்கு, அது பெரிய கெடுதல் பண்ண. ராகு தான் இருக்கக்கூடாது. அடுத்து 10ல் ராகு இருக்கு. இந்த இடத்துல ராகு இருட்டு. குரு மிதுனத்துல இருக்கும்போது பார்த்துக்கிட்டு இருந்தாரு, இப்ப கடகத்துக்கு வந்ததுனால ராகு இருட்டா இருக்காரு. தொழில கொஞ்சம் கவனமா இருக்கணும். 11 சனி இருக்கு, குரு பார்க்கிறாரு. அப்ப இது வரைக்கும் லாபங்கள் கம்மியா இருந்தது. குரு பயிற்சிக்கு பிறகு 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால மூத்த சோழருடைய உதவிகள், மூத்த சோழருடைய நலம் நல்லபடியா வரும். லாபங்கள் கிடைக்கும் அமைப்பு பொதுவான அமைப்புங்க. இப்ப இந்த வாரப்பல் நான் பாத்தீங்கன்னா, இது பூரா வருஷம் பூரா இருக்கும்போது இந்த வாரம் அதுதானே, இந்த வாரம் தானே அது நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லணும். இப்ப 22, 23 தேதியில 5ஆம் இடத்துக்கு சந்திரன் வர்றாரு. நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், ஒளி. சந்திரன் ஒளியா வராது. பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள், பிள்ளை மேல அக்கறை, அவங்க உங்க மேல அக்கறைப்படுறது, இது போல நடக்குங்க. அதிர்ஷ்டம் செயல்படும் சொல்லிடலாம். 24, 25, 26ஆம் தேதியில ஒளி நிலையில சந்திரன் வந்து மதியம் வரைக்கும் 24, 25, 26 மதியம் வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்காங்க. வேலைதான் எந்தெந்த பாவகத்துல ஒரு ஒளி வருதோ அது சிறக்கும்னு அர்த்தம். வேலையில திருப்தி இருக்கும். இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசா வேற வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகும். ஏன்னா முயற்சி நல்லபடியா இருக்கு. அந்த வேலை சம்பந்த முயற்சி உங்களுக்கு பலிக்குங்கும் போது ஜோதிட கனெக்டிவிட்டி பார்க்கறது தான், இணைப்பா தான் சொல்லணும். அது நல்லா இருக்கு. தாய்மாமன் உதவிகள், ரிஷபத்துக்கு போதும் நல்லவர் தானே, உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. அடுத்து வார கடைசி வந்து 27, 28ல 7ஆம் இடம் பலம் பெறுது. 7ஆம் இடத்துல வந்து சந்திரன் நீசம் கூடாது. சந்திரன் 7ஆம் இடத்துக்கு வராது. குருவுடைய சுக்கிரனுடைய பார்வை, இரட்டை சுபர்கள் பார்வை விழுகிறதுனால வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு நன்மைங்க. இப்ப ரிஷபராசி ஆணா இருந்தா பெண் மூலமும், மனைவி மூலம், பெண்ணா இருந்தீங்கன்னா கணவன் மூலம் கண்டிப்பாக ஒரு உதவி ஒத்தாசைகள் உண்டு.
ஒரு வழியில முன்னேற்றத்துக்கான அமைப்பு உண்டு. கூட்டு தொழில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் கிடைக்கும் இந்த வாரம். நீ அடுத்தடுத்து நல்ல வருமானம் பெறதுக்கான அடித்தளங்கள் இப்ப அமையும் அந்த தேதிகள்ல நான் சொல்றது சரியா. நல்ல ஒரு அமைப்பாக இருக்குங்க இந்த வாரத்துல. அனைத்து பேர்களுக்குமே இந்த 27, 28 தேதி நல்லபடியா இருக்கிறது சொல்றது காரணம், அங்கே சந்திரன் இருந்து குரு பார்வை வாங்குது. ஒளிதான் ஜோதிடம். 7ஆம் இடம் நீங்க நம்ம ராசினா எத்தாப்புல வர்றவங்க 7ஆம் இடம். அது வீட்டுக்கும் பொருந்தும், நாட்டுக்கும் பொருந்தும். பொது சேவையில் உள்ளவர்களுக்கு சிறப்பா இருப்பீங்க. தொழில் அமைப்புல நல்லபடியா இருக்கும். நண்பர்களுடைய சகாயங்கள் கிடைக்கும். ஒரு நல்ல அமைப்பா இருக்குங்க. அப்ப ரிஷப ராசிக்கு சந்திராசிரமம் இல்லாத ஒரு சிறப்பான வாரமாக இது இருக்கும். வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்கு இந்த ஜூன் 22 இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் என்ன நடக்குங்கிறத கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடின்படி பார்ப்போம். இப்ப குருபவன் வருஷம் பூரா 2ஆம் இடத்துல இருக்காரு. இது வரைக்கும் வருமானம் இல்லாதவர்கள் கூட நிரந்தர வருமானமாகும். வருமானத்தில் திணறி கொண்டிருந்தவர்களுக்கு ஸ்டெடி ஆகும். அப்ப சுக்கிரனும் இங்க இருக்காரு, புதனும் இங்க இருக்காரு. 2ஆம் இடம் நல்ல வலிமை பெறுகிறது. 90% பேருக்கு வருமானத்து குறை இல்லை. வேலையோ தொழிலோ நிரந்தரமா இந்த வாரம் நல்லபடியா இருக்கும். எல்லாத்துக்கும் இல்லை. இப்ப இதை பார்க்கக்கூடிய மிதனராசிக்காரங்க, நான் வருஷம் பூரா பிறந்ததுல இருந்து வறுமையே இல்லாம எங்க அப்பா நல்லா சம்பாதிக்கிறாரு, நானும் நல்லா சம்பாதிக்கிறேன், குடும்பமே நல்லபடியா இருக்கு, இப்ப இந்த வார பலன் எங்களுக்கு தேவையா அப்படிங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. பலவீனமானவங்க இருக்காங்கல்ல, அவர்கிட்ட கேட்டு பாருங்க, சரியா இருக்கும். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கூட பாருங்க. அப்ப வருஷம் பூரா 2ஆம் இடத்துல ஒரு ஒளி, அற்புதமான பேரொளி குரு இருக்கிறதுனால வருமானத்து குறையில இந்த வாரமும் அதான் நடக்கும். அடுத்து 6ஆம் இடத்தை இந்த உச்ச குரு பார்த்துட்டே இருப்பார் மிதுனராசிக்கு. வேலை தொழில் ஒரு வருஷம் நிரந்தரமா இருக்கும். யோகம் இல்லாத ஜாதகத்துல கூட உங்களுக்கு ஸ்டெடியா இருக்கும், நல்லபடியா இருக்கும் அப்படிங்கிறது வருஷம் பூரா. இந்த வாரம் அதுதானே. 8ஆம் இடம் தூரதேச பயணங்கள், உடல் ஆரோக்கியம், திடீர் அதிர்ஷ்டங்கள். ஒருத்தர் கேட்ட வருஷம் பூரா கேட்டே இருக்கேன், இந்த தர்றேன் அந்த தர்றேன்னு சொல்றாரு, இப்ப தருவாரு. இந்த வருஷம் கண்டிப்பா உண்டு. இந்த வாரமும் தசாபுத்தி ஒத்துழைத்தால் உங்களுக்கு அந்த பலன் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்து 3ல கேது இருக்கு. முயற்சியை பழிக்க விடாது அப்படின்னா அர்த்தம் இல்லை. கேது தான், ஒண்ணு கெடுக்காது, அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. மேல 9ல ராகு இருக்கும். தந்தையார் நலனும் அக்கறை எல்லாத்துக்கும் கிடையாது. உங்க ஜாதகத்துல பலவீனமான தந்தையை குறிக்கக்கூடிய பலவீனமான அமைப்பு நடந்தால் மட்டுமே இது ராகு திசை நடக்கணும், ராகு புத்தி நடக்கணும். தசாபுத்திகளுக்கு தகுந்தவாறு தான் கோச்சார பலன் சொல்லிட்டேன். இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. 10ஆம் இடத்துல சனிங்கிற ஒரு இருட்டு இருக்கும் பொழுது தொழிலை மந்தம்தான் படுத்தும். மிதுனராசிக்கு யோகரா இருந்தா கூட 10ஆம் இடத்துல சனி இருக்கிறது அந்த ஆதிபத்திய காரணம்ங்கிற அமைப்புல அந்த ஆதிபத்தியத்தை கெடுக்கத்தாங்க செய்யும். சனி இருன்னு புரிஞ்சுக்கணுங்க. ஆனால் இப்போது ஜூன் மாதத்து 2ஆம் தேதியிலிருந்து குரு பார்க்கிறாருல்ல, இப்போ உங்க தொழில் விருத்தி ஆகும். சனினால இல்ல, சனியை பார்க்கிற குருவினால. குரு சனியின் கையை பிடித்து எழுதுகிறார் அப்படின்னு சொல்லணும். அப்ப தொழில் இனிமே வளரும் நம்ம சொல்லிடலாம். இந்த வாரம் 4ஆம் இடத்துல சந்திரன் வராரு. தாயார், கல்வி, வாகனத்துல பழுது இருந்துச்சுன்னா நீக்குவீங்க. புதிய வாகனம் வாங்குற எண்ணங்கள் இருக்கும். வீட்டுக்கு ஒரு லோனோ அல்லது வீட்டை புதுப்பித்தலோ, வீடு சம்பந்தமா வாடகை வருமானம் இல்லாம இருக்கிறவங்களோ, ஏதோ ஒரு சின்ன குடியிருக்கிறதுக்கு இவர் இருந்துகிட்டு மேல ஒரு இடமும் பக்கத்துல ஒரு இடமும் சின்னடா கட்டி விட்டு வாடகை வருமானம் பார்த்துட்டு இருப்பாரு. அதுலயுமே சரியில்லாம இருக்கும்போது இந்த வாரம் அந்த வாடகை வருமானம் வரும் அப்படின்னு பார்த்துக்கலாம். 5ஆம் இடத்துல சந்திரன் ஒருவர். அதுக்கு அடுத்து 24, 25, 26 தேதி மதியம் வர அற்புதமா இருக்கும். நல்ல ஒளி 5ஆம் இடத்துல. சிந்தனை நல்லா இருக்கும், அதிர்ஷ்டம் செயல்படும், பிள்ளைகளால பிரயோஜனம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்துல நல்ல ஒரு சிறப்பான ஒளி இருக்கு. அப்ப வேலையில ஒரு நல்ல மாற்றம். இப்ப வேலை விட்டு போனா கவலைப்பட வேணாம், அதுக்கு நல்ல இடத்தை தரப்போகுது. ஏற்கனவே வேலை பார்த்த இடத்தை காட்டிலும் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்புல கிரகங்கள் கொண்டு போகும். நீங்க உறுதியா நம்பணும். நான் இந்த கிரகங்களுடைய ஆக்டிவேஷனை உணர்ந்து நான் சொல்றேன். உங்க ஜாதகத்துல மேட்ச் ஆகும். 90% ஜாதகத்துல கண்டிப்பா மேட்ச் ஆகும். அப்ப வேலையை தேடக்கூடிய அமைப்புல இந்த வார கடைசியில இருந்து ஆரம்பிங்க, நல்ல சக்சஸ் ஆகும். அப்ப மிதுன ராசிக்கு ஒரு வருஷம் வரைக்கும் வருமானத்துக்கு குறையில்லை. எந்த தொழில் பண்ணாலும் எந்த வேலைக்கு போனாலும் வருமானத்துக்கு ஒன்றும் குறையில்லை. இந்த வாரமும் வருமான சிறப்பான வாரம். வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களுக்கு ஜூன் 22 இருந்து 28ஆம் தேதி வரை என்ன பலன் நடக்குங்கிறத கிரகபாவ சுபத்துவ கோட்பாடின்படி தெளிவாக சொல்றேன்.
இப்ப கடகராசிக்கு ராசியில குரு இருக்காரு, வருஷம் பூரா இருப்பார். நான் குரு பேசியே சொன்னேன், வருஷம் பூரா நீங்க பலமாவே இருப்பீங்க. ஏற்கனவே பலமா இருக்கிறவங்களுக்கு இது இந்த பலம் இல்லை. 90% பேர் எல்லாரும் ஒரே மாதிரியா பிறக்கிறோம். 90% பேருக்கு அதிர்ஷ்டம் இல்லாத உழைத்து படக்கூடியவர்களுக்கு நல்லபடியா இருக்குன்னு சொல்லியாச்சு. இந்த வாரம் அதான் இருக்க போது இப்படி எடுத்துக்கிறணும். அப்ப குருவுடைய பார்வை ராசியில இருந்து 5ஆம் இடம் பார்ப்பாரு. பிள்ளைகள் அதிர்ஷ்டம் எல்லாமே நல்லா இருக்கும். 7ஆம் இடம் பார்க்கும், குடும்ப ஒற்றுமை இருக்கும், கல்யாணம் ஆகும் 1 வருஷம் வர அப்படின்னு பொது பலன் சொல்லியாச்சு. உங்க தசாபதியில் இருக்கிறது கண்டிப்பா நடக்கும். 9ஆம் இடத்துல எங்கேயுமே சனி இருக்கக்கூடாது, ஆனா இருக்கணும். சனியும் ஒரு கிரகம் தானே, எல்லா செயல்களுமே நடக்கணும்ல. ஆனால் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் அது கெட்ட கிரகம்னாலதாங்க. அது முழு பாவக்கிரகம் அப்படிங்கிற உணர்ந்ததுனாலதான் சனி எங்கேயும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு அமைப்புல சொல்றது. ஆனா அவர் இருந்தாகணும். பாவகம் பாவாதி காரகம் சொல்றோம்ல, அதில் காரகன் அப்படிங்கிற அமைப்புல அந்த சனி வருவார். அப்ப சுபத்தன்மையா இருந்தா எந்த கெடுதலும் பண்ணாதுங்க, பாவத்தன்மையா தான் கெடுக்கும். இப்ப 9ஆம் இடத்துல அந்த சனி பாக்கியத்தை கெடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற அமைப்புல குரு பாக்குறாரு. இப்ப அந்த பாக்கியங்கள் கிடைக்கும். தடையா இருந்தது இப்ப கிடைக்கும். என்ன காரணம்? சனிங்கிற இருள் கிரகத்தை அற்புதமான ஒளி கிரகம் சனி பார்த்து அந்த சனியை சாந்தப்படுத்துது, ஒளி ஊட்டுகிறதுன்னு அர்த்தங்க. இப்ப இந்த வாரம் 22, 23 தேதிகள்ல 3ஆம் இடம் வருது. முயற்சி பலிக்கும். இல்லறம் நிற்கக்கூடிய அமைப்பு. சகோதரோட உதவி கேட்டி தள்ளிக்கிட்டே போனாருன்னா கிரக அமைப்பு தான். அதாவது இறைவன் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது, கொடுக்க இயலாத யாரும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதை கிரகங்களா மாத்திக்கிறங்க. இறைவனுக்கு கீழே தான் கிரகங்கள் மூலமா தான் இறைவன் அருள்றாரு நமக்கு. அப்ப ஒரு கிரகங்கள் தருவதை தடுக்க முடியாது, நல்லதோ கெட்டதோ. 3ஆம் இடத்துல இருக்கு, முயற்சி பலிக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 24, 25, 26 மதியம் வரைக்கும் 4ஆம் இடத்துக்கு வருது. தாய் மீது அக்கறை வரும். இப்ப நோயுற்றவர்கள் நம்ம போய் பார்க்க முடியல, நம்ம உதவி செய்ய முடியல, செய்வீங்க அப்படின்னு அர்த்தம். கல்வினால ஒரு பிரயோஜனம் அப்படிங்கிற வாகன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்ல, அவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பு இருக்கும். வார கடைசியான 27, 28 தேதியில 5ஆம் இடம் பலம் பெறுது. ஒரு ஜாதகத்துல 5ஆம் இடம் மிக முக்கியம். நம்ம எண்ணங்கள், அதிர்ஷ்டம், பிள்ளைகளால் நன்மை, பிள்ளைகளுடைய உயர்வை நம்ம காதால கேட்கக்கூடிய ஆனந்தப்படக்கூடியது. பிள்ளைகள் தான் நமக்கு வாரிசு முக்கியம் இல்லையா? அப்ப 5ஆம் இடத்துல தெய்வீக விஷயங்கள், குலதெய்வ வழிபாடு, தெய்வீக விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். வருஷம் பூரா இந்த வாரமும் இருக்கும். வார கடைசியில ஒரு சிறப்பான அமைப்பு. அப்ப ஆக மொத்தத்துல இந்த வாரம் ஒரு அதிர்ஷ்டகரமான வாரமாக இருக்கும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஜூன் 22 இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் உள்ள பலன்களை கிரகபாவ சுபத்துவ பாவத்துவ கோட்பாடின்படி வார ராசி பலன்லாம் சொல்றேன். சிம்ம ராசிக்கு எல்லாத்துக்குமே சொல்லிடலாம். இந்த சனியுடைய அஷ்டம அமைப்பு, அஷ்டம சனி மிகவும் துன்புறுத்துகிறதா, எறும்பு கடிச்சாப்புல இருக்கா, அவங்க தசாபத்திக்கு பொறுத்து எல்லாருமே முடங்கி போகிற சிம்ம ராசிக்காரவங்க. அஷ்டம சனி எதுவுமே செய்யாதீங்க அப்படின்னு சொல்லவும் கூடாது. நம்ம தசாபத்தின் வாயிலாகத்தான் இந்த கோல்சாரம் செயல்படும் அப்படிங்கிறத சொல்லணும். இது வலிமையான சுபக்கிரகமான குரு பகவான் உங்க ராசிக்கு நல்லவரும் கூட, 12ஆம் இடத்துல இருக்காரு. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி இனிமேல் பாதிக்காதுன்னு நம்ம எடுத்துக்கலாங்க. ஏன்னா குரு பகவான் அந்த 8ல் உள்ள சனியை பார்த்து சுபப்படுத்தும் பொழுது உங்களுக்கு பலவீனமான அமைப்பு உங்க ஜாதகத்துல 8ஆம் இடம் பலவீனமான அமைப்புல லக்னப்படி கூட இருந்துச்சுன்னா என்ன லக்னமா இருக்கலாம், ஆனா ராசிக்கு தான் கோச்சாரம். சிம்ம ராசிக்கு சொல்லிட்டு வரேன். 8ஆம் இடத்தின் உங்களோட ஜனன ஜாதகத்தின் அமைப்புப்படி 8ஆம் இடம் பலவீனமா இருந்தா கூட பெரும் பாதிப்பு வராதுன்னு உறுதியா சொல்லிடலாங்க. இது என்ன ஒரு வித்தியாசம்னா, சனி கிரகம் 2027 7ஆவது மாசம் ஒரு சுமாரா சொல்றேன், ஒரு 6-7 மாசம் வரைக்கும் இருக்காரு. அது வரைக்குமே குரு இருப்பாரு, விலகலை. இதுதான் இந்த வட்டம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு. இது எல்லா வருஷமும் வராது, இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. அதை சிம்ம ராசிக்கு பெரிய பாதிப்பு வராது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். 12ஆம் இடத்துல இருக்கனால நோய் தெரிந்தால் தூக்கம் வரும், கடன் தெரிந்தால் தூக்கம் அப்படிங்கிற அமைப்புல தூக்கம் நல்ல வரக்கூடிய அமைப்பு. செலவு செய்ய பணம் வரும், நம்ம சுப நிகழ்ச்சியை நடத்திக்கலாம். வருஷம் பூரா இந்த வாரமும் உண்டுங்கிறது சொல்றேன். அந்த அந்த அமைப்புப்படி 8-12 வெளிச்சம்னால வெளிநாடு அமைப்புக்கு சொல்லியிருக்கீங்கல்ல, உங்க தசாபுக்தி படி எல்லாரும் நம்ம வெளிநாடு போறதில்லை. நம்மளுடைய தசாபுக்திகள் 8-12 வெளிச்சம், சரராசிகளுடைய வெளிச்சம், ராகுகளுடைய தொடர்பு, இதெல்லாம் இருந்தால் வெளிநாடு போவோம். இப்போ அந்த வெளிநாடு போகும்பொழுது அதுக்கான ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய வருஷம் இந்த முறை இருக்கும். இந்த வாரம் கூட உங்க தசாபுக்தி இருந்தால் அதுக்குள்ள ஏற்பாடுகள் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். இப்ப 7ல் ராகு இருக்கு. மனவாழ்வு எல்லாருக்கும் எடுத்து போகுதா? 7 ராகு தான். குரு பார்க்கல, ஜூன் 2 வரை தான் பார்த்தாரு. அதுக்கு பிறகு கீழே கடகத்துக்கு வரும்போது ராகுக்கு பார்வை இல்லை. எல்லாருக்கும் கெடுதல் நடக்காது. உங்க ஜாதகத்துல 7ஆம் இடம் பலவீனமா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அமைப்பு வரும்.
ஆனாலும் ராகு திசை நடந்து புத்தியை நடந்தால் தான் அதை நம்ம குறிப்பில் எடுக்கணும். மற்ற கிரகங்களோட அமைப்பு வச்சுக்கும் போது சமன் செய்யப்படும், தோஷங்கள் சமன் செய்யப்படும். எல்லா கிரகமே பலவீனமான மனிதன் தாங்க மாட்டான். அந்த மாதிரி கிரகங்கள் வேலையே செய்யலை. நம்ம நுட்பமாக உணர்ந்து பார்த்தோம்னா ஒரு மைனஸ் இருந்தால் ஒரு ப்ளஸ் வரும். ஒரு கிரகம் புண்படுத்தினா இன்னொரு கிரகம் மருந்து போடும். அப்படிதான் அடிக்கடி சொல்ற விஷயம். அந்த மாதிரி அமைப்புல நல்லபடியா இருக்கும். இப்ப குருபவனுடைய பார்வை பத்தி 4ஆம் இடம். இப்ப 4ஆம் இடம் தேகத்தை அஷ்டமச்சனி பாதிக்கும்போது தேகஸ்தானத்தை வலிமைப்படுத்துது. அஷ்டமச்சனுடைய தாக்கம் குறையும் அப்படிங்கிறது இதை நுட்பமா சொல்லலாம். தாயார் விஷயங்கள், வாகனம் பழுதாகி நம்ம எடுக்க முடியாம இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு வாகனம் பழுதாகும். ஒரு லோன் போட்டு கூட வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடை சீரமைப்புது, புதிய வீடு கட்டக்கூடிய எண்ணம், ஏற்கனவே வீடு வச்சிருக்கவங்க இன்னொரு வீடு கட்டலாமே, பணம் இருந்தால் என்ன செய்ய, அந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது அதுவும் பலிதமாகும். 6ஆம் இடத்தை பார்க்குது, வேலை இல்லாத கூட வேலை கிடைக்கும். நோய் சாண வலிமை பெறுது. அப்போ ஏற்கனவே நோய் சமநிலையில் நம்ம துன்புறுத்தி வரும்போது அதிகப்படும் பொழுது நம்ம வைத்தியம் பண்ணக்கூடிய பொறுக்க முடியாம போறோம்ல, அதன் மூலம் தீர்வு ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வார தொடக்கமான 22, 23 தேதியில 2ஆம் இடம் வெளிச்சப்படுது. வருமானம் நல்லா இருக்கும், பேசுற பேச்சு இருக்கும், பேசி பிழைப்பவர்களுடைய நல்லபடியாக இருக்க இருக்கும். 2ல சந்திரன் இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கும்போது வீட்டிலேயும் உறவுகள் மேம்படும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3, 4, 26, 25, 26 மதியம் வரைக்கும் 3ஆம் இடம். உங்களோட முயற்சி பலிக்கும், சந்தோஷங்கள் இருக்கும். 3ஆம் இடம் சகோதர உதவிகள், அதே மாதிரி பேர் புகழ் கிடைக்கிற அமைப்பு எல்லாமே இருக்கும். அவங்க தசாபுத்தி படி சகோதர மேன்மை சொல்ற 3ஆம் இடம் வெளிச்சப்படுது. உங்க ஜாதகத்தை சகோதரர் நல்லபடியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது நல்லபடியா அந்த இடத்துல சமன் செய்யப்படும். நம்ம ஜாதகத்தை வச்சு அடுத்ததையும் நம்ம சொல்லலாம். இப்ப வார கடைசியில 4ஆம் இடம் நல்ல வலிமை பெறுது. கல்வியில பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லபடியா படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். டியூஷன் படிச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல மேன்மை வரும். அதே மாதிரி வீடு சார்ந்த விஷயங்கள், வாகனம் சார்ந்த விஷயங்கள், தாயார் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே நல்லா இருக்கும். தாயாரோட உதவிகள் கிடைக்கும். தாய் இல்லாதவர்களுக்கு கூட அதோடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அந்த அமைப்பு இருக்குங்க. சந்தோஷங்கள் 4ஆம் இடம், நம்ம தேக சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். இந்த வாரம் நல்ல செலவினங்கள் இருக்கக்கூடிய, சுப செலவினங்கள் இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும். அதன் மூலம் நமக்கு சந்தோஷம் ஏற்படும். வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு ஜூன் 22 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கிரக நிலையை வைத்து வார பலன்களாக சொல்றேன். இப்ப 11ஆம் இடம் வலுத்திருக்கு. குரு பகவானுடைய வருஷம் பூரா அந்த லாபங்கள் கிடைக்கும். மூத்த சோருடைய உதவிகள், உங்களுக்கு அவரால் லாபம், அவருக்கு உங்களால் லாபம், இந்த அமைப்பு வரும். 2ஆம் திருமணம் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய அமைப்பு, அதாவது டைவர்ஸ்ல இருந்து திருமண வாழ்வு கட்டாயி மறுபடி துளிர்க்கக்கூடிய 2ஆம் திருமணமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் பூரா இருக்கும். இந்த வாரமும் அதோட எண்ணங்கள் வரும். அல்லது உங்க தசாபதி படி அது ஏற்பாடாகும். 2ஆம் திருமணத்துக்குள்ள அமைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லுது. தொழிலில் பின்னடைவா இருக்கிறீங்கன்னா லாபங்கள் கிடைக்கும். அன்றாடம் பிழைக்கக்கூடியவர்கள், பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சுக்கோங்க, இதை 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு கண்டிப்பா சொல்றேன். கிரகங்களுடைய சக்தி அளப்பரியது. மனிதன் இயக்கக்கூடியதே கிரகங்கள் தான். ஒவ்வொரு நொடியும் கிரகங்கள் இயக்குதுங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் கூறக்கூடிய மறுக்க முடியாத உண்மை. இப்ப அவர் குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப முயற்சியின் வாயிலாக நீங்க லாபத்தை அடைவீர்கள் எடுத்துக்கலாமா? முயற்சியின் வாயிலாக லாபத்தை அடைவீர்கள். 5ஆம் இடத்தை பார்க்குது. உங்க மனசுல நல்ல சிந்தனை வரும். சிந்தனையின் மூலம் முயற்சியில லாபம். உங்களுடைய முயற்சி அதிர்ஷ்டமாகி லாபமா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வருஷம் பூரா இருக்கும். 90% பேருக்கு சரியா இருக்கும். இந்த வாரம் அதோட தொடக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப 22, 23 தேதியில ராசி பலப்படுது. நீங்க உற்சாகமா இருப்பீர்கள். ராசி 7ஆம் இடம் பார்க்கும். அங்க சனி இருக்கு. அப்ப கணவன் மனைவி உறவுகள், கணவன் மனைவி விஷயங்கள்ல கொஞ்சம் நோயுறுதல், ஒற்றுமை குறைவு, இது கூட நீங்கும். இப்ப சனியை குரு பார்க்கறதுனால சுத்தமா இல்லை கண்டக சனி. சந்திரன் அங்க பார்க்கும்போது மேற்கொண்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும். சனி லக்னத்தை ராசியை பார்க்கறது பலவீனம் தான். சந்திரன் வந்துடுறாருல்ல, நம்ம மேல வெயில் அடிக்குது, ஒரு குடையை போடுகிறோம்ல, அது மாதிரிதான் இந்த அமைப்பு. அதுக்கடுத்து 2ஆம் இடத்துக்கு ஒளிச்சந்திரனாக வருகிறார். 24, 25, 26 மதியம் வரைக்கும். அப்ப 2ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் பாக்கெட்ல பணம் இருந்துகிட்டு இருக்கும். இந்த வாரத்துல சின்ன வியாபாரி, நான் சொல்றது பலவீனமான ஜாதகத்துக்கு 90% பேர் அப்படித்தானே இருக்கும். அதற்காக இந்த பலன் சரியாக இருக்கும். அதாவது பணத்துல நல்லபடியா இருக்கிறவங்க 10% பேர் தான். அவங்களுக்குலாம் இது உண்மையிலேயே எல்லாருக்கும் சொன்னோம்னா, ஒரு ஜோசியர் சொன்னார்னா தடுமாறான்னு அர்த்தம். எல்லாரும் கிடையாது. 90% பேருக்கு சரியாக இருக்கும். வாக்கால் பிழைப்பவர்கள் கொடுத்த பாக்கி வராம இருக்கிற பாக்கி வரும் இந்த வாரம் 2ஆம் இடம். அப்ப
வார கடைசி 3ஆம் இடம் இருக்கு. ஒரு முயற்சியின் மூலம் இந்த வாரத்துல வார கடைசியில நீங்க சாதிச்சுக்குவீங்க. முயற்சியின் மூலம் வருஷம் பூரா லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த வாரம் அதனுடைய தொடக்கமாக இருக்குங்க. குடும்ப சந்தோஷங்களுக்கு எந்தவித குறையும் இல்லாத வாரமாக இந்த கன்னிராசிக்கு இருக்கும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம், அதாவது ஜூன் 22 28ஆம் தேதி வரைக்கும் எத்தகைய பலன்கள் நடக்கும்ங்கிறத கிரகபாவ சுபத்துவ பாவத்துவ கோட்பாடின்படி சொல்றேன். துலாம் ராசிக்கு குரு பகவான், இயற்கை சுபகிரகங்கள் முதன்மையான குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காங்க. வருஷம் பூரா உங்களுக்கு தொழில் நல்லபடியா இருக்கும்னு அர்த்தம். தொழில தடுமாறுறவங்களுக்கு கூட சிறப்பா இருக்கும். 90% பேருக்கு சரியா இருக்கும். நிலையாக இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு இந்த கோல்சார பயிற்சி தேவையில்லைன்னு சொன்னாலும் 90% பேருக்கு சரியா இருக்குங்க. ஒளி இல்லாததுக்கு ஒளியை நிரப்புகிறது கோல்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிறணும். இது வருஷம் பூரா இருக்கிற அமைப்பு. இப்ப அந்த குருபவனுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கிறனால 10ல இருந்து 2ஆம் இடத்தை பார்த்தா வருமானம் உறுதியா இருக்குன்னு சொல்லிடலாமா? சரியற்ற தசாபத்திகள் நடந்தா கூட இதனுடைய இந்த குருவுடைய தயவினால வருமானங்கள் பற்றாக்குறை கண்டிப்பா இருக்காது. துலாம் ராசிக்கு சொல்லிடலாம் உறுதியா. அடுத்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தன்னுடைய உடல்நிலை நல்லா இருக்கும், கல்வி நல்லா இருக்கும், தாயாருடைய அமைப்பு நல்லா இருக்கும், வாகனத்துல ஒரு நல்ல குளறுபடிகள்லாம் நீங்கி நல்லபடியாக அந்த வாகனத்தை செலுத்தக்கூடிய அமைப்பு, வாகன சுகம் கண்டிப்பா கிடைக்கும், தாயாருடைய உதவிகள் கிடைக்கும், தாயார் நல்லபடியாக நம்ம பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் வருஷம் பூரா இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் இந்த வாரம் அது தாக்கம் இருக்கத்தானே செய்யும். வருஷத்துக்குள்ள வாரம் அடக்கத்தானே, அந்த அமைப்பை நம்ம சொல்லணும். இப்ப முழு பாவகிரகமான சனி துலாம் ராசிக்கு 6ல இருக்காரு. 6ல சனி இருக்கலாம். 6ஆம் இடத்தை கெடுப்பார் அப்படின்னு சொல்லணும். கடன் இருக்காது, நோய் இருக்காது. நம்ம தசாபதி படி எனக்கு நோய் இருக்குன்னா உங்களுக்கு ஜாதகத்துல ராசியை காட்டிலும் லக்னாதிபதியை காட்டிலும் 6ஆம் இடம் வலுத்து அந்த தசாபதி நடந்தா இந்த கோல்சாரத்தில் இருக்கிற சனி அந்த நோயை சிறிது குணப்படுத்தும். இருட்டு இருக்குல்ல, அப்படி சுபத்துவ பாவத்தின் அளவீடுகளை நம்ம பார்த்துக்கலாங்க. அந்த மாதிரி அமைப்புல இருக்கு. அப்ப துலாம் ராசிக்கு 5ல ராகு இருக்கு. குழந்தைகள் சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கும். நானும் ராகுதசை நடந்தா தான் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். இப்ப கோல்சார அமைப்புப்படி இந்த பார ராசி பலன் அமைப்படி 22 23 தேதியில 12ஆம் இடம் சந்திரன் அங்கே வராருங்க. 12ஆம் இடத்துல ஒளிச்சந்திரன். செலவினங்கள் வார ஆரம்பத்திலே செலவினங்கள் இருக்கும். சுப செலவினங்கள் தவிர்க்க முடியாது. ஏற்கனவே திட்டமிட்டிருந்த செலவுகள் இந்த வாரம் உங்களுக்கு அமையும்னு அர்த்தம். அப்ப செலவு செய்யணும்னா அவங்கள்ட்ட பணம் இருக்கணும்ல, அந்த அமைப்பு கண்டிப்பா வருமானம் செலவழியும் சொல்லிடலாங்க. 24 25 26 மதியம் வரைக்கும் ராசியில சந்திரன் வர்றாரு. துலாம் ராசி. நீங்க அந்த செலவு செஞ்ச பணத்தை தேடுறதுக்கு உண்டான அந்த திறனை அந்த சந்திரன் கொடுப்பாரு. ராசி பலப்படுது. ஒளிதான் ஜோதிடம். சந்திரன் இருள் அமைப்புல இல்லை, வெளிச்சத்தை பௌர்ணமி நோக்கி வராரு. அப்ப நீங்க திடப்படுவீங்க அப்படின்னு சொல்லிடலாமா? செலவு செய்தாலும் அடுத்த நாள் அது செலவை ஈடுகட்ட வருமானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பாக நீங்க பலம் பெறீங்கன்னு அர்த்தம். சரி, பலம் பெற்ற போதுமா? வருமானம் வரும்ல. இதோட 2ஆம் இடத்துக்கு வார கடைசியில 27 28ல அதிக பலம் பெறுறாரு. செலவு செய்வதை காட்டிலும் அதிக வருமானம் உங்களுக்கு வரும். பொதுவா இறக்கிற கண்ணு தான் ஊரும்பாங்க. அது பொது பழமொழி. ஜாதகம் செயல்படாத ஜாதகத்துல, வருமானமே இல்லாத ஜாதகத்துல இருக்கிறத நம்ம முழுசா இருக்கிறத பூரா செலவழிச்சுட்டா ஊராது. பொதுவான கருத்துக்கு ஜோதிடத்துக்கு சம்பந்தமே இல்லை. இப்ப 28 28ல 2ஆம் இடம் சந்திரன் பௌர்ணமியா இருக்காரு. பௌர்ணமி நோக்கி வராரு. நீசம் இங்க எடுக்க வேணாம். மேற்கொண்டு குருவும் சுக்கிரனும் சேர்ந்து வெளிச்சப்படுறாங்க. அப்ப வருமானம் நல்லபடியா இருக்கும். வார கடைசியில உங்களுக்கு வருமானம் சிறப்பா இருக்கும். பேசுற பேச்சுக்கள லாபம் இருக்கும். பாக்கி கொடுத்து கிரெடிட் கொடுத்து வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் அந்த பழைய பாக்கியம் உங்களுக்கு பாக்கெட் நிரம்பும். வருமானத்துக்கு பற்றாக்குறை இல்லாத வாரமாக இந்த வாரம் இருக்கும். துளாராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? கிரகபாவ சுபத்துவ பாவத்துவ கோட்பாடிப்படிதான் ஜாதக பலன்னு சொல்லணும், கோல்சார பலன்னு சொல்லணுங்க. இதுலதான் ஜோதிடமே இருக்கு. வருஷ கிரகமான விருச்சிக ராசிக்கு குடும்பத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவானா வராரு. அவர் 9ஆம் இடத்துல இருக்காருங்க. 5 கூடைய கிரகம் 9ல இருக்கிறது மிகச் சிறப்பான அமைப்பு. வாக்கியங்கள் பூரா இந்த வட்டம் உங்களுக்கு கிடைக்கும்.
நமக்கு நாமே பாக்கியம் அப்படின்னா என்ன, நம்ம பலம் பெறணும்னு அர்த்தம். மனைவி பாக்கியம், குழந்தைகள் பாக்கியம், பெற்றோர் பாக்கியம், அனைத்துமே பாக்கியம் தானே. இப்ப பாக்கியஸ்தானம் சிறக்குதுல்ல, ஒரு வருஷம் நல்லபடியா இருக்கும். அதிர்ஷ்டமே இல்லாத ஜாதகத்தில் கூட அதிர்ஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்படிப்பட்ட 9ல் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ராசியை பார்த்து பலம் படுவார். அதிர்ஷ்டம் வந்தால் போதுமா, நம்ம அதுக்கு செயல்படுத்தக்கூடிய அதை ஏற்று அதை வழிநடத்தக்கூடிய அமைப்பு இருக்கணும்ல. ராசியை பார்க்கறது நம்பிக்கை வேணும்ல. இப்போ 3ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்குறாரு. இது பொதுவான அமைப்பு. சனி எங்கேயும் இருக்கக்கூடாத அமைப்புல 5ல் சனி இருக்கு. இப்ப ஜூன் 2க்கு முன்னாடி 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டத்தை குறைச்சிச்சு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு உறுதியா சொல்லிடலாம், என்ன லக்னமா இருந்தாலும் சரி. பலவீனமானவர்களுக்கு நான் சொல்றேன் 90% பேருக்கு. உயர்நிலைங்கிற சொல்றது வந்து பணத்தை மட்டும் சொல்லக்கூடாது. இந்த காலத்துல பணம் தான் பெருசா பேசுவாங்க, பணம் உள்ளவர்கள் தான் பெருசா பேசுவாங்க. அந்த அமைப்பு படி பண வசதி உள்ளவர்களுக்கு, அந்த யோகங்கள் வலுத்த யோகங்கள் உள்ளவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியமோ குழந்தைகளுடைய நலனோ பாதிக்கப்பட்டிருக்காது. அப்ப 90% பேருக்கு ஏற்கனவே உங்க இந்த விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடம் பால்பட்டவர்களுக்கு இந்த சனி இருக்கிறது. அதோட தசாபத்தில் வரும் பொழுது கண்டிப்பா அதோடைய ஆக்டிவேஷன் செஞ்சே ஆகும். இப்ப குரு பகவான் 9 இருந்து பார்க்கும்போது 5ஆம் இடத்தை பசங்களுக்கு, பிள்ளைகளுக்கு, விருச்சிக ராசியில உள்ள பிள்ளைகளுக்கு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம். இந்த வாரம் அதோட தொடக்கமா இருக்கும். பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு பிள்ளைகள் கிடைக்கும். பிள்ளைகள் பிறந்தது அதிர்ஷ்டம் இல்லாதவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பா வரும். 9ல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குற அமைப்புல ஆலய திருப்பணிகள் ரொம்ப நாளா செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த வருஷம் நடக்கும். இந்த வாரம் கூட இருக்கலாமே உங்களுடைய தசாபுத்தி அமைப்புப்படி. எதுக்கு தசாபுத்தி அமைப்புன்னு சொல்றேன்? தசாபுத்தி அமைப்பு அடித்தளமாக வைத்து கொண்டுதான் இந்த கோல்சாரத்தை சொல்லணும். அதுதான் ஜோதிடமா இருக்கும். இப்ப இந்த வாரம் இந்த விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்? ஒளிச்சந்திரனா வராரு. 22, 23 11ஆம் இடம் லாபங்கள் கிடைக்கும். பிளாட்ஃபார்ம் வியாபாரிகள் கூட, தள்ளுவண்டி வச்சிருக்கிற கூட போன வாரம் சரியில்லையா, இந்த வாரம் லாபங்கள் கிடைக்கிற மாதிரி உங்கள் எண்ணங்கள் வரும். உங்கள் கஸ்டமர் வருவாங்க அப்படிங்கிற அமைப்பு சொல்லலாம். சிறு பண விஷய கொடுத்து வாங்கல ஒரு பகைமை இருந்து ஒரு தகராறு இருந்தாலும் தீரும். அப்போ அதுக்கு நான் தான் தவறு செஞ்சுட்டேன்னு வந்து கொண்டு அந்த பணத்தை கொடுப்பாங்க. லாபங்கள் கிடைக்கும். சிறு மோதல்கள் இருந்தாலும் அது நீங்கும். மூத்த சோருடைய ஆதரவுகள் கிடைக்கும். இல்லற வினிக்கக்கூடிய அமைப்பு இப்படிலாம் நம்ம வரிசையா சொல்லிடலாங்க. 11ஆம் இடம் சிறந்த இடம். அதுக்கடுத்து 24, 25, 26 தேதி மதியம் வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கு. லாபம் கிடைச்சிச்சு. சுப விரயம் வருது. பெரிய அளவில் சுப விரயம் வராதுங்க. இதுக்கு முந்தின ராசி சொல்ற மாதிரி அது வெளிச்சத்துடைய அளவுகள் தான். 12ஆம் இடத்துல சந்திரன் மட்டும் தான் வர்றாரு. கூடுதல் ஒளி இங்கே கிடையாது, இதுக்கு இல்லை. அப்ப செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கும். கண்டிப்பா வீண் செலவு இருக்காது, பிரயோஜனமான செலவுகள் இருக்கும். அடுத்து வார கடைசி 27, 28 தேதியில நீங்க பலமாவீங்க. அனைத்துக்குமே பலமாவீங்க. நீங்க சாதித்துக் கொள்ளலாம். தொழில், வேலை, விவசாயம் எதா இருந்தாலும் சரி இந்த வாரம் ஒரு முனைப்போட செயல்படக்கூடிய வாரமாக இது இருக்கும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்களுக்கு ஜூன் 22 இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் என்ன பலன் நடக்குங்கிறத கிரகபாவ சுபத்துவ பாவத்துப்படி விளக்குகிறேன். இப்ப ராசி அதிபதி பலமாறுறாருங்க உங்களுக்கு ஒரு வருஷம். இப்ப இந்த வாரமும் அந்த வருஷத்துல வாரம் தான் நடக்கும். தொடர்ச்சியாக அந்த வருஷத்தை வாரங்களை பிரிச்சுக்கிட்டீங்கன்னா இதை முதன்மையா நம்ம சொல்லணும். 8ல இருந்து 12ஆம் இடத்தை பார்ப்பாரு. வெளிநாட்டு தொடர்புகள் வந்துருச்சா, அது உங்க ஜாதகத்தில் திறனுக்கு தகுந்த வெளியூரா, வெளி மாநிலமா, வெளிநாடா, உயரிய அமைப்பான அமெரிக்கா இந்த மாதிரி போறக்கூடிய வாய்ப்பா அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துடைய தசாபுத்திகள் வழியாக தான் இந்த கோச்சாரம் செயல்படும். சாதத்துக்கு குழம்பு விடுற மாதிரி சொல்லிடலாம். வெறும் குழம்பை தட்டில் ஊற்ற முடியாது, சாதம் இருக்கணும். அப்ப சிறந்த கால சாதக அமைப்பு சாதம்னு எடுத்துக்கிட்டோம்னா கோல்சாரம், குழம்பு அல்லது நெய்ன்னு எடுத்துக்கலாம். அப்ப 12ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது வெளிநாட்டு தொடர்புகள், செலவு செய்யப்படும், திடீர் அதிர்ஷ்டம் எல்லாமே சொல்லிடலாம். வருஷம் பூரா இந்த வாரம் தான் உங்க ஜாதகத்தில் 90% பேர் சரியா இருக்கும். 2ஆம் இடத்தை வருஷம் பூரா குரு பகவான் பார்த்துட்டு இருக்காரு. இந்த வாரமும் அதுதான். 4ல் சனி இருக்கு. வாகனத்தை ரிப்பேர் ஆகுது, தனக்கே சுகம் இல்லாமல் போறது. 4ஆம் இடம் என்னது? அர்த்தாசிரிய சனி தானே. குரு பார்த்துட்டாருல, இனிமே அது இல்லை. தாயாருடன் பிணக்கு, தாயாரை பார்க்க முடியாத சூழ்நிலை, கல்வியில ஒரு மந்தம், வயசுக்கு தெரிந்தவாறு, தன் சுகம் கெட்டு போனது, இது பூரா இனிமே மாறும். 4ஆம் இடத்துல உள்ள சனியை குரு பார்ப்பதால மாறும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரி, இந்த வாரம் எப்படி இருக்கும்? 22, 23 தேதிகளில் 10ஆம் இடத்துல ஒளி வருது. சிறு வியாபாரிகள் கூட
மனச்சங்கடப்பட்டு என்ன நம்ம வியாபாரம் பண்ணாலும் சரியில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மாறும். ஒளிதான் ஜோதிடம். 10ஆம் இடத்துல அந்த 2 நாளில் ஒரு தொடக்கமாக இருக்கும். 11ஆம் இடத்துல அடுத்து 3 நாட்கள் 24, 26 மதியம் வரைக்கும் 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல நல்ல விட அமைப்பு. 11 நியூட்ரல் ஸ்தானம். நான் எல்லா கிரகமும் அங்கே இருக்கலாம். ஏகாதசத்தில் எக்கோடும் நன்றுன்னு ஒரு பழமொழி இருக்கு. லாபங்கள் கிடைக்கும் கண்டிப்பான முறையில், அது ஒரு மாற்றம் இல்லைங்க. எதிர்ப்புகள் விலகும், பகை நீங்கும், நோய் நீங்கும், கடன் நீங்கும். 11ஆம் இடம் உங்க விரலுக்கு தக்கன சிறு கடன், ஒரு 1000 ரூபாய் வெளியில கடன் வாங்கினாலும் கடன் தானே. அப்ப கடன் நீங்கணும்னா உங்களுக்கு வருமானம் பெறணும்ல, அந்த அமைப்பு கண்டிப்பா இருக்கும். அடுத்து 12ஆம் இடத்தை குருவான் வார கடைசியில பார்ப்பாரு. அதிக வெளிச்சம், கண்டிப்பா உங்களுக்கு சுப செலவு இருக்கும், அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நீங்கள் லாபம் அடைவீர்கள். பிள்ளைகள் இருக்கு வெளிநாடு, நம்ம உறவினர் இருக்காங்க, நமக்கு தோதான நடைபெறாத விஷயங்கள் காதால கேட்கக்கூடிய அமைப்பு இந்த 12ஆம் இடம் செயல்படும். வெளியூருக்கு போகக்கூடிய அமைப்பு உங்க ஜாதகப்படி. எதுக்கு அதை சொல்றேன், அந்த ஜனன ஜாதகத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இதை சொல்லணும். இப்ப பார்க்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இந்த ஜாதகத்தை நான் பார்த்தேன்னா, ஆனா தரம் பிரிக்கலாம்ல, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்குமா? அப்ப தரம் பிரிச்சுக்கிறணும். 90% பேர் அதிர்ஷ்டம் இல்லாமல் செயல்படுற ஜாதகத்துல இது சரியா இருக்குன்னு சொல்லலாமே, இதுல என்ன தயக்கம்? அது கண்டிப்பா நம்ம சுப செலவு கண்டிப்பாக வார கடைசியில் இருக்கக்கூடிய வாரமாக இது இருக்கும். சந்தோஷங்கள் கூடும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு ஜூன் 22 இருந்து 28 வரைக்கும் எப்படி பலன்கள் இருக்குங்கிறத கிரக சுபத்துவ பாவத்துவ, அதாவது கிரகங்களுடைய ஒளியை வச்சு பலன் சொல்றாங்க. இப்ப இயற்கையில முழு சுப கிரகமான குரு பகவான் வருஷம் பூரா உங்க ராசியை பார்த்துட்டு இருக்காருங்க. வெகு சிறப்பான விஷயம். நீங்க அதாவது தூங்கிக்கிட்டு இருக்கிறத கூட எந்திரிப்பார் சொல்றோம்ல, அந்த அமைப்புல பலவீனமான ஜாதகத்தை கொண்டவர்கள் கூட வருஷம் பூரா ஏதாவது ஒன்று சாதிப்பையோ உறுதியா சொல்லிடலாம். இப்ப நம்ம உள்ள போவோம். அப்ப இந்த ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பண்ணும்போது மன வாழ்க்கை கிடைக்காதவர்கள் கிடைக்கும். மன வாழ்க்கையில டைவர்ஸ் வரைக்கும் போய் திரும்புறவங்கலாம் ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது இந்த காலத்தில் நடக்கும். அதே மாதிரி நோய் நொடி உள்ள வாழ்க்கை துணை, ஆணா இருந்த பெண்ணுக்கும் பெண்ணா இருந்த ஆணுக்கும் உள்ள நீங்கும். இப்படி ஒளியை வைத்து உறுதியா சொல்லலாம், இருளை வச்சு உறுதியாகவும் சொல்லலாம். ஒளி நல்ல பலன், இருள் கெட்ட பலன் நம்ம சொல்லிடலாம். சரி, ராசி அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதான் நான் ஏற்கனவே சொல்றேன், மகர ராசியில 2 பேர் இருந்தாங்கன்னா அண்ணனுக்கும் நல்லா இருக்கும், தம்பிக்கும் நல்லா இருக்கும். இது அனுபவம். ஒரு ராசியில ஒரு வீட்டுல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கவங்க உங்களுக்கு 2 குழந்தை இருந்தாங்கன்னா இப்ப நல்ல மாற்றம் வரும். அண்ணனுக்கும் நல்லா இருக்கும், தம்பிக்கு. மூத்த சோரம் 11, இளைய சோரம் 3. இளைய சோரம் 3ஆம் இடத்துல சனி இருக்கு, குரு பார்க்குது. இளைய சோரம் நல்லா இருக்கும். 11ஆம் இடம் மூத்த சோரம் நல்லா இருப்பாங்க. ஐயா எனக்கு ஒரே குழந்தை, நீங்க மூத்தவங்கிறீங்க அப்படின்னா உங்க ஜாதகம். ஒரு ஜாதகத்துல 11ஆம் இடம் இருள் அடைஞ்சு செவ்வாய் கட்டு போனா மூத்தவர் இருக்க மாட்டாங்க, அவரே மூத்தவராக இருப்பாரு. 3ஆம் இடம் இருள் அடைஞ்சிருந்துச்சுன்னா மூத்தவர் இருப்பாரு, அவர் 2வது இருப்பாரு, இளைய சோரம் எப்படி சொல்லிடலாம். அப்ப அடிப்படையில் உங்களுக்கு இருந்தா தானே நான் அதை சொல்ல முடியும். உங்களுக்கு 2 குழந்தை இருக்கிற அமைப்பு இருக்கணும், அவங்க மகரமாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு இது சரியா இருக்குமே. நீங்க பலவீனமான, அதாவது உழைத்து படக்கூடிய ஜாதகமா இருக்கணும். ஆப்ஷன் பாருங்க, இதை பூரா இருந்துச்சுன்னா நான் சொல்ற பலன் சரியாகும். 11ஆம் இடத்தை பார்க்குற அமைப்பு லாபத்தை பெருக்கும். சகோதரத்தை விட்டுருங்க, லாபம் பெருக்கும். இது வரைக்கும் லாபமே இல்லை, தொழில சிறு வியாபாரி லாபம் கிடைக்கும், வருஷம்பரம் கிடைக்கும், இந்த வாரம் கிடைக்கும். ராசியை பார்க்குறாரு. அதுக்கடுத்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, முயற்சி பலிக்கும். சனி எல்லாம் 3ஆம் இடத்துல இருந்தா முயற்சி தடுக்குமுங்க, முயற்சியை தடுக்கும். குருபார்வை பெற்றா அவர் சனி அவருடைய கெடுதல் தன்மையை குறைச்சிக்கிடுவாரு. குரு பகவான் வெளிச்சமா இருக்கனால சனியின் வாயிலாக குரு பகவான் செயல்படுவார் அப்படின்னு சொல்லலாம். மூத்த சகோதரர் இளைய சகோதரம் 2 பேருக்குமே இவரால் அவரால் அதாவது சிறியவரால் மூத்தவருக்கும் மூத்தவரால் சிறியவருக்கும் பலன் கண்டிப்பா உண்டு. சரி, இப்ப சந்திரனுடைய நிகழ்வு தானே வார பலன். 22, 23 தேதியில 9ஆம் இடத்துக்கு வருது. பாக்கியங்கள் கிடைக்கும், அனைத்தும் பாக்கியம். நம்ம கிடைக்கக்கூடிய தேவையானது அனைத்தும் பாக்கியம். தந்தையார்கிட்ட கேட்டிருந்த 2 நாள் கேட்டுக்கூடிய கோரிக்கைகளை இப்ப பரிசீலிப்பார் அப்படி நம்ம சொல்லிடலாம். எல்லாமே பாக்கியம். அடுத்து 10ஆம் இடத்துக்கு சந்திரன் அடுத்த நாள்ல 3 நாள் 24, 25, 26 மதியம் வரைக்கும் இங்க 6ஆம் இடத்துல வருவார். 10ஆம் இடத்துக்கு வருவார். வேலை தொழில் எதுவானாலும் சுணக்கம் இருப்பவர்களுக்கு நல்லபடியா இருக்கும். புதிய வேலை
இப்ப நீங்க ராசி பலம் பெறுது இல்லை, இந்த வருஷத்துக்குள்ள வாரம் அடக்கும். வருஷம் பூரா அந்த வாரம் பூராமே வருஷத்துல எத்தனை வாரமோ அத்தனை வாரம் நல்லா இருக்கும்னு சொல்லணும். இந்த வாரம் நல்லா இருக்கும். தொழில் அமைப்பு வேலை அமைப்புல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். வார கடைசியில் லாபம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூத்த விட அனுகூலங்கள், ஒரு கை ஓசை தராது, ஒரு விரலால் எந்த விலையும் இல்லை, 5 விரல சேர்ந்தது தான் நம்மளுடைய ஆக்டிவேஷனாக இருக்கும். அது மாதிரி குடும்பத்தில் அனைவரும் ஒத்துழைப்பு இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்ல நிலைக்கு போகுங்கிற அமைப்புல 11ஆம் இடம் அந்த வார கடைசி இருக்கிறதுனால எங்கும் லாபம் எதிரும் லாபங்கிற மாதிரி வருஷம் பூரா இருக்கும். இந்த வாரமும் அந்த அமைப்பு தாங்க இருக்கும். மகரத்துக்கு இனிமே ஏற்றமான காலம் தான். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? கிரகபாவ சுபத்துவ கோட்பாடின்படி பலன்கள் எல்லாத்துக்கும் தனிப்பட்ட ஜாதக பலனாக இருந்தாலும் கோல்சாரமா இருந்தாலும் இதில் தான் பலன்கள் இருக்கு. 6ஆம் இடம்ங்கிறது நமக்கு ஜீவனத்தை குறிக்கக்கூடியது. வேலையோ தொழிலோ ரெண்டையுமே குறிக்கும். 6ஆம் இடம் வேலையை தான் பிரதானமாக குறிக்கும். அந்த 6ஆம் இடத்துல ஒளி வருது. இப்போ இந்த வாழ்க்கைக்கு இந்த எந்திரமயமான வாழ்க்கைக்கு பணம் அவசியம் தேவை. அது நிறைவு வந்தாலே எல்லாமே வந்துடும் தன்னால. செயல்திறன் இல்லாதவர்கள் கூட பணம் இருந்தா அதுக்கு ஒரு சக்தி வரும். அப்போ 6ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6, 10 வேலை தொழில் சொன்னா ரெண்டுமே நல்லா இருக்கும். வருஷம் பூரா இந்த வாரம் அதுக்குள்ள தான் நடக்கும். ஒரு வருஷத்துக்குள்ள வாரங்கள் அடக்கம் தானே. இந்த வாரம் நல்லா இருக்கும். தொழில் வேலையில் ஒரு முன்னேற்றம். சிறு தொழில் புரிபவர்கள், குறுந்தொழில் புரிபவர்கள் எல்லாருக்கும் முன்னேற்றம் சொல்லிடலாம். இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து குருடைய பார்வையை பார்க்கணும்ல. 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஓகே. 6ல் இருந்து 12ஆம் இடத்தை பார்ப்பாரு. செலவுகள், திடீர் அதிர்ஷ்டம், அடுத்தவங்க பணம்னா லாட்டரி அமைப்பு. அது மாநிலத்துக்கு தக்கனதான் நம்ம சொல்லணும். இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டம், கடனா கிடைக்கிறது கூட அதிர்ஷ்டம் தானே. வட்டியில்லா கடன் சொல்றோம்ல, நம்ம உயர்வுக்கு தானே. ஒரு செய்முறை வைக்கிறோம்ல, அதுவும் இதே தான். நம்ம ஏற்கனவே செஞ்சிருக்கோம், அது வேற. 12ஆம் இட செலவு 6ஆம் இடம் வரும். செய்முறை பணம் எடுத்துக்கலாமே, அது அளவுக்கு அதிகமாக வரக்கூடிய அமைப்பு. இப்போ இது ஒரு வகையான ஒரு தொழில் முயற்சி தாங்க. இப்போ நமக்கு கிடைக்குது, திருப்பி நம்ம செய்ய போறோம். வட்டியில்லா கடன் தானே, அதுதாங்க அது நடக்க போகுது. ராசியில ராகு இருக்கு, பலவீனம் தான். ஆனா ராசி அதிபதியை குரு பார்க்கிறாருல்ல, அப்ப அந்த கும்ப அமைப்புக்கு ரெண்டுல சனி இருக்கவே கூடாதுங்க. ராசி அதிபதி 2ல இருந்தால்னா வருமானத்தை நோக்கி எண்ணங்கள் இருக்கும். ஆனா சனியுடைய குணம் என்ன? மந்த குணம் மாறாதுங்க. அதோடைய குணம் அதுதான். வருமானத்தை கொடுத்தாலும் அதுல மந்தத்தனத்தை ஏற்படுத்தும். ஆனா குரு பார்த்துட்டாருல, மந்தத்தனம் அகலும். ஜூன் 2க்கு மேல வருமானம் நல்லபடியா இருக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிடலாமே. 6ஆம் இடம் வலுத்து, 10ஆம் இடம் வலுத்து, 2ஆம் இடம் வலுக்குதுல. 6 வேலை, 10 தொழில், 2 வருமானம், கனெக்டிவிட்டி வருதா? சரி, இந்த வாரம் எப்படி இருக்கும்? வார ஆரம்பமே சந்திராஷ்டமம். 8ல வராருல்ல. சரி, சந்திராஷ்டமம் எப்படி இருக்கும்? வளர்பிற சந்திராஷ்டமம். முக்கியமான முடிவுகளை தவிர்க்கணும். அவசியமான முடிவுகள் இன்னைக்கு கிடைக்காது, இன்னைக்கு விட்டோம்னா நாளை கிடைக்காதுங்கிற அமைப்புல நம்ம சந்தர்ப்பத்தை நழுவ விடாம நம்ம பிடிச்சுக்கணும்னா நல்ல ஹோரையை பயன்படுத்தி செய்யுங்க. இந்த வட்டம் சந்திர ஹோரை நீங்க பயன்படுத்தலாம். ஏன்னா கடவுள் வெளிச்சமாகுது. அப்ப அவசியம் இல்லாத முடிவுகளை தள்ளி போடலாம். அவசியம் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற முடிவை, வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் உதவுறாருங்க, எல்லா பேருமே அவர் தருவாரு, உங்களுக்கு வேணுமான்னு கேட்கிறாரு, கண்டிப்பா பிடிச்சுக்கணும். இப்ப சந்திராஷ்டமம் சொல்லி நம்ம விட்டோம்னா நம்மள மாதிரி சந்தர்ப்பத்தை நழுவ யாரும் இல்லைன்னு சொல்லிடணும். இப்ப சந்திராஷ்டமம் இருந்தாலும் நீங்க முடிவெடுக்கிறதுலையும் இன்னொரு நுட்பம் சொல்றேன். தேவையா இருந்தா நீங்க ஹோலையே பயன்படுத்த, நான் சொல்றதே நீ கேட்க மாட்டீங்க, கிரகங்கள் வெல்லும். இந்த வட்டம் தடையோட நீங்க முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கும். 9ஆம் இடத்துக்கு அடுத்து 3 நாள் 24, 25, 26 மதியம் வரைக்கும் 9ஆம் இடம் பாக்கியங்கள். 8ஆம் இடத்துல விடுபட்டதே 9ஆம் இடம் கொடுக்கும். நம்ம என்ன முடிவு பண்றது? 8ஆம் இடத்துல விட்டது 9ஆம் இடத்துல பாக்கியமா கொடுக்கும். அது உங்க தசாபுத்தி அமைப்புப்படி. எதுக்கு எடுத்தாலும் தசாபுத்தி ஏன் சொல்றேன்? தசாபுத்தி அமைப்புப்படிதான் நம்மளுடைய பலன்கள் நடக்கும்ங்கிறத உறுதி. பின்னி பிணைந்தது. இதை உணரலைன்னா ஜோதிடம் இல்லை. சரி, கும்பத்துக்கு 10ஆம் இடத்துல வெளிச்சம் வருது. அதீத வெளிச்சம். மாத கடைசி 27, 28ல வேலை தொழில இது வரைக்கும் வேலையில சரியில்லாத அன்றாட வேலையை வச்சுக்கோங்க. அன்றாட வேலை அத்தை கூலிம்பாங்க கிராமத்துல, அன்றாட வேலை. அதே மாதிரி தொழில் அமைப்பு சிறு தொழில் புரிபவர்கள், குறுந்தொழில் புரிபவர்களுக்கு ஒரு நல்ல பிரகாசமான வாரமாக இது இருக்கும். வருஷம் பூரா இருக்கும். இந்த வாரம் அதெல்லாம் நடக்கும். இப்போ தொழிலில் சிறப்பான, வருமானத்தில் சிறப்பான வாரமாக இது இருக்கும். வாழ்த்துக்கள். கடைசியாக இறுதி ராசியான மீனராசி. மீனராசிக்கு ஜூன் 22 28ஆம் தேதி வரை எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ராசி அதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சமா இருந்து ராசியை பார்க்கிறாரு.
இது ஒரு மேன்மையான அமைப்பு. அப்ப ஜாதக வலிமை இல்லாத மீனராசிகளுக்காக கூட ஒரு வருஷம் அற்புதமாக காலமா இருக்கு. அதை நம்ம பயன்படுத்தி லிஃப்ட் பண்ணிக்கிறணும். கிரகங்கள் வழிகாட்டும், நம்ம அதை பின்பற்றி போகணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அப்போ 5ஆம் இடத்துல இருக்கும்போது வருஷம் கூட நல்ல சிந்தனைகள் இருக்கும். பிள்ளைகள் மேல அக்கறை, வயசுக்கு தகுந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்வு, குழந்தைகள் பேர குழந்தைகள் கிடைக்கும். வயசான மீனராசிக்கு பேர குழந்தைகள் கிடைக்கும். பல வயசுல உள்ள மீனராசிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கிற அமைப்புலையும் திருமணம் நடக்கும். திருமண தோஷங்கள் உள்ள அமைப்புல 5ஆம் இடம் வலுக்கும் பொழுது அதிர்ஷ்டம் செயல்படும் போது குழந்தை பாக்கியம் அதிர்ஷ்டம் கிடைக்கிற அமைப்பு எடுத்துக்கலாம். சிறப்பாக சொல்வது 5ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்கிறது. காரக நாசஸ் எல்லாம் எடுத்துக்கூடாது. அப்ப அந்த 5ல இருந்து 9 பார்ப்பாரு. அருமையான அமைப்பு. தெய்வத்தின் அருள் உங்க வீட்டுல கிடைக்கும்னு அர்த்தம். இந்த வருஷம் 5, 9 டச் ஆகணும். பிள்ளைகளுக்கு அதிர்ஷ்டம் எடுத்துக்கலாம். தெய்வ திருப்பணிகள் செய்யலாம். குலதெய்வ வழிபாடு திருப்பணிகள் செய்தார் கூட குலதெய்வத்தை வழிபாடு அடிக்கடி போகக்கூடிய சந்தர்ப்பத்தை அந்த தெய்வ அருள் உங்களுக்கு வழிகாட்டும். 11ஆம் இடம் 5, 9 அதிர்ஷ்டம். தொழிலையும் எடுத்துக்கலாம். 11 தொழில் நல்லபடியா இருக்கும். என்ன தொழில் பண்ணாலுமே இந்த வருஷம் நல்லா இருக்கும். இந்த வாரம் இதில் தான் நடக்கும். அப்போ சிறப்பான அமைப்பாக இருக்கும். சரி, ஜென்மத்தில் சனி வயசுக்கு தக்கன மாதிரி கடுமையான பலன். எறும்பு வடிச்சாப்ப இருக்கிறது சனி தாங்க. தடை தாமதமா ஜென்மத்தில் இருந்துச்சுன்னா உடம்பு மட்டும் பிடி நம்ம சொல்லக்கூடாது. 2ஆம் இடத்தை பார்க்கும். குடும்பத்தில் 7ஆம் இடத்தை பார்க்கும்ல. மீனராசிக்கு ஜென்மத்தில் இருந்தால் 7ஆம் இடம் பார்க்கும்ல. ஆணாக இருந்தால் மீனராசி பெண்ணுக்கு பலவீனமும், மனைவியாக பெண்ற மீனராசி கொண்டவுள்ள கணவனுக்கும் இருக்கும். எது வரை ஜூன் 2 வரை கடுமையா இருந்தது ஜென்மச்சனி. இப்ப குரு பார்த்ததால உடல் உபத்திரவங்கள் அவங்க தசாபுத்திக்கு தகுந்தவாறு நிவாரணமாகும். கடுமையான தசாபுத்தி மருந்து ஏற்படுத்திக்க கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய கிரகங்கள் இப்ப அதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். நுட்பமா நான் சொல்றேன் பாருங்க. ராகு 12ல இருக்கு. இப்ப பாருங்க, மீனராசிக்காரவங்களுக்கு 90% பேருக்கு வீண் செலவுகள் கண்டிப்பா இருக்கும். நீங்க பாருங்க, குழந்தைகள் வாயிலாக செலவுகள் வரும். 12ஆம் இடம் முதல்ல ஜூன் 2 வரைக்கும் குரு பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப பார்க்கல. சரி, இது கடைசி வரை இருக்குமா? இந்த வருஷம் 2026 கடைசியில ராகு கீழே இறங்கிறாரு. சேமிப்பு இருக்கும் மீனராசிக்காரவங்களுக்கு. ஓட்டப்பாளையில் தண்ணி பிடிச்ச மாதிரி நிலைமை. நம்ம சம்பாதிக்கிறத பூரா விரயமா போகுது. எல்லாருக்குமா மிகுந்த தனவந்தர்களுக்கு இது செலவுலாம் 1,00,000 ரூபாய் ஒரு நாளைக்கு வருதுன்னா ஒரு 1000 ரூபாய் செலவழிக்கிற ஒன்று தப்பு இல்லை. ஆனா 1000 ரூபாய் வருமானம் 1500 லட்சம் நம்ம வீட்டுக்கு வேணும்ல. இதுதான் அந்த ஜாதகத்தின் வலிமை, ஜாதகத்தினுடைய குவாலிட்டின்னு சொல்றது. அப்ப 12ஆம் இடத்துல குருபார்கள் செலவுகள் வரத்தான் செய்யும். அதிர்ஷ்டம் இருக்குல்ல, வரவுக்கு செலவு செய்ய கண்டிப்பா பணம் வரணும் உறுதியா சொல்லிடலாம் அனைத்து பேர்களுக்குமே. இப்ப இந்த வாரம் பூரா எப்படி இருக்கும்? இந்த வாரமும் வருஷத்துல அடக்கம் தானே அப்படிங்கிற அமைப்புல சொல்றேன். 22, 23 தேதிகள்ல 7ஆம் இடத்துல வராரு சந்திரன். சனியுடைய பார்வை இருக்கு. குரு பார்த்த சனியின் பார்வை தான். ஏற்கனவே வெறும் சனி பார்வை. அப்ப மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கை துணைக்கு நிவாரணம் சொல்லிடலாமா? சந்திரன் நல்லபடியா இருக்கும். அவங்களுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கும். உடல் கோத்திரம் குறையும். 7ஆம் இடத்தை பார்த்தோம்னா நண்பர்கள் நமக்கு சாதகமா இல்லாம இருப்பாங்க. இனிமே சாதகமா இருப்பாங்க. கூட்டு தொழில நமக்கு ஒரு பயம் இருக்கும். அவரே சரியாக இருந்தா கூட அவரை விட்டுட்டு நம்ம வெளியில வரும் பொழுது இவர் சரியா இருக்குமோ கணக்குங்கிற அந்த அவர் நல்லவரா இருந்தா கூட அந்த எண்ணங்களை அவங்களுக்கு கொடுக்கும். சனி மனசை கெடுக்கக்கூடிய கிரகம் நம்ம சொல்லிடலாம். அப்ப மனதை கெடுக்கக்கூடிய கிரகம்னா நான் இன்னும் ஒண்ணு நம்ம தப்பா சொல்லிட்டோமோன்னு 5ஆம் இடத்தை பார்க்கணும், சந்திரனை பார்க்கணும். எல்லாத்தையுமே ஒரே இதுல தலையில நம்ம தூக்கி வைக்க கூடாதுங்க. சனி முழு பாவ கிரகம் சொல்லி விளைவிக்கிறேன். சந்திராசிரமம் வருது அடுத்து 24, 25, 26 தேதிகள்ல 2 நாள் சுமார் சந்திராசிரமம். 5ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால சந்திராசிரமம் பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. மனசு நல்லா இருக்கும்போது சந்திராசிரமம் பாதிக்காது. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தள்ளி போடலாம். மிக அவசியமான முடிவுகளுக்கு நல்ல ஹோரை பார்த்து செஞ்சுக்கிறேங்க. அடுத்து 9ஆம் இடம் வலுக்குதுங்க. பாக்கியஸ்தானம் வலுக்கிறது. இப்ப பாக்கியஸ்தானம் வலுக்கும் பொழுது 5ஆம் இருந்து 9ஆம் இடத்துக்கு பார்க்குது இல்ல, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இறை வழிபாடுகள், குலதெய்வ அருள் அனைத்தும் பாக்கியம் இப்படி கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த வருஷம் 5ஆம் இடம் புத்தி நல்லா வேலை செஞ்சு உயர்வாய்வீர்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். குழந்தைகளால் நலன் ஏற்படும். இந்த வாரம் பிள்ளைகளால்
நல்ல அனுகூலமான அமைப்பு வரும். இந்த வாரம் மீனத்துக்கு நல்ல ஒரு சிறப்பான வாரம் சொல்லிக்கலாம். அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிறது மதுரையில் நான் இருக்கிறேன். என்னிடம் ஜாதகம் பார்க்க தனிப்பட்ட முறையில் கிரகபாவ சுபத்துவ பாவத்துவத்தில் ஜோதிடம் இருக்குது. அதன்படி நீ கேட்டுக்கலாம். கல்வி, வேலை வாய்ப்புகள், கல்வி சார்ந்த வேலையா, படித்தது ஒன்று வேலை இருக்கிறது ஒன்று அப்படிங்கிற அமைப்பாக இருந்தாலும், படித்தது ஒன்று வேலையில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் கஷ்டப்படுறதில்லை. நம்ம படித்ததில் இல்லாட்டாலும் வேற வேலையும் திருப்தியாக இருக்கும். ஜாதகத்தோட அடிப்படை எடுத்த உடனே லக்னம் நல்லா இருக்கணும், ராசி நல்லா இருக்கணும். நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடி, அதிர்ஷ்டமான ஆளாங்கிறதையும் தெளிவாக பார்த்துக்கலாம். திருமண அமைப்பு, 2ஆம் திருமணம், வெளிநாடு அமைப்பு, தொழில் அதிர்ஷ்டம், வேலை செய்யலாமா, கடைசி வரைக்கும் வேலைக்கு போகலாமா, தொழில் செய்யலாமா, தொழில் செஞ்சால் நல்லா இருக்கணும், 2ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 11 லாபம் கிடைக்கணும், தொழில் அமைப்பு நல்லா இருக்கணும், ஜாதகம் வலுவாக இருக்கணும். இதையெல்லாம் கிளியராக பார்த்து பொறுமையோடு உங்களுக்கு நீங்கள் என்ன பதில் வேணும்னாலும் நேரில் வரலாம். வாட்ஸ்அப் நம்பர் திரையில் வருது. வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்பி பலன்களை தெளிவாக எடுக்கலாம். திருமண பொருத்தம் சிறப்பாக பார்ப்பேன். திருமணம் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறதான் திருமண பொருத்தம். 10 பொருத்தம் அது எந்தவித அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சிசேரியன் குழந்தை பிறப்புக்கு பெற்றோர் ஜாதகத்தை பார்த்து குறிக்கும் பொழுது யோகமான பிள்ளை தான் உங்களுக்கு பிறக்க போகுதுன்னு உறுதியாகவே சிசேரியன் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிடலாம். குடும்ப ஜாதகத்தை சேர்த்து பார்த்தா மிகச் சிறப்பாக இருக்கும். பலன்கள் சொல்லி வரும். இந்த சேனலில் வாரராசி பலன் சொல்கிறேன். 90% சரியாக இருக்கும். இது வரைக்கும் ஆதரவு அளிக்கிறீங்க. இன்னும் நிறைய பேர் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே வாரராசி பலன் பகுதியில் சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் அபிமான ஜோதிடம் சாய் செல்வம், மதுரை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.